கிட்டத்தட்ட 20 ஆண்டுக்கும் மேலாக மதுக்கடைகளை மூட சொல்லியும் மது ஆலைகளை மூட சொல்லியும் மது பிரியர்களை அல்லது மது வெறியர்களை அவர்களுடைய அறிவை செழுமைப்படுத்தி அவர்களுக்கு மாற்று மறுவாழ்வு மையங்களை உருவாக்க வேண்டும், ஒரு மனித வளத்தை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைக்கிறது. ஒரு ஆண்டுக்கு 50,000 கோடி வருமானம் வருகிறது என்று சொல்கிறார்கள் டாஸ்மாக் கடைகள் மூலம் அரசாங்கத்திற்கு. இன்னைக்கு தேர்தலில் இவங்கெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் திமுக, அண்ணா திமுக, இப்போ புதுசாக வந்த தாவேக்கா, இவங்கெல்லாம் வந்து வெற்றியாளர்களாக வரலாம். ஆனால் ஒரு காலத்தில் ஒரு பெரும்பான்மையை தீர்மானிக்கக்கூடிய சிறுபான்மையாக அவன் இருப்பான். அவன் யாருக்கு வந்து அவன் வந்து ஆதரவு தெரிவிக்கிறானோ, ஓட்டு போடுறானோ, அவன் தான் ஒரு சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலராக வர முடியும். உங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த நண்பீஸ் குட்டீஸுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய பொற்கால ஆட்சி எது? மதுவுடன் கூடிய சமூகமா, அல்லது அவர்கள் தன்னுடைய அறிவை, தன்னுடைய அறிவாற்றலை, திறனை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்தை கொடுக்க போகிறீர்களா என்பதை, இது மாதிரி தான் சின்ன பிள்ளைங்கள்லாம் இப்போ வர இந்த நவீன போதைப் பொருட்களுக்கு, கஞ்சா, அபின், குட்கா அந்த மாதிரியான போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்நாளையும் சீரழிச்சுக்கிறாங்க, தன் சார்ந்தவங்களையும் சீரழிச்சிடுறாங்க, தன்னுடைய குடும்பத்தையும் சீரழிச்சிடுறாங்க. வேலைக்கும் ஆள் கிடைக்கிறது இல்லைங்க, சரியான ஆட்கள் வேலைக்கு கிடைக்கிறது இல்லை. வேலையில்லா திண்டாட்டம் என்பது ஒரு புறம், வேலை கொடுப்பவர்களுக்கு வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, இந்த போதைப் பொருள் பயன்பாடு, மது பயன்பாடு, இதில் போதையில் மயங்கி போயிட்டு வேலைக்கு யாரும் வர்றதில்லை. இதனால் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி நம்முடைய தமிழ் சமூகம் போயிட்டு இருக்கு. இவங்க யாரும் வேலைக்கு வர தயாராக இல்லை. அப்படிங்கிறதுனால வெளிமாநிலத்தினுடைய வருகை அதிகரிக்குது. இந்த 4700 சுற்றம் கடை இருக்கிற இடத்துல 717 கடைகளை மட்டும் மூடுறதுனால என்ன பயன்? இந்த பகுதியில் ஒரு 10 கடை இருக்கு, சரி பேருந்து நிலையம் பக்கத்தில், ரயில் நிலையம் பக்கத்தில், அல்லது ஆலயம் பக்கத்தில், பள்ளிகள் பக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை மூடப்பட்டா அந்த ஒரு கடையினுடைய விற்பனை அடுத்த கடைக்கு போகுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் கூட்டம் ஜேன்னு இருக்கும், ஜம்முன்னு இருக்கும் வியாபாரம். ஒரு நாடு என்பது வளமாக இருக்கிறதா அல்லது வளமிழந்து செயல்படுகிறதா, அதனுடைய பலம் எது, பலவீனம் எது என்பதற்கான அளவுகோல் அங்கே இருக்கும் மக்களுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது, செழிப்பாக இருக்கிறதா அல்லது சீரழிந்து இருக்கிறதா என்பதில்தான், அதுதான் அளவுகோல். அதை வைத்துத்தான் அளவிட முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்படியான அடிப்படையில் ஆட்சிகள் மாறுகிறது, காட்சிகள் மாறவில்லை. ஆட்சிகள் தான் மாறுகிறது. மக்கள் எதிர்பார்க்கும் அல்லது மக்களுக்கான ஒரு திட்டங்களை அறிவிப்பது என்பது கேள்விக்குறிதான். இவர்கள் அறிவிக்கும் இலவசங்களுக்கு ஈடு கொடுப்பதற்காக மதுக்கடைகளை திறந்து வைத்துக்கொண்டு ஒருபுறம் வீட்டில் உள்ள மகளிருக்கு உதவித்தொகை, இலவச பேருந்து பயணம், இப்போ வந்திருக்கிற அரசு தாய்மாமன் சீர், அப்புறம் கல்யாணத்துக்கான சீர், என்னென்னவோ எல்லா சீர்வரிசைகளும் கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் அறிவிக்கிறது. நாமும் வாங்கிக்கிறது. நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய இலவசங்கள், இந்த அரசு வந்து ஒரு அரசாங்கம் 1000 ரூபா கொடுக்குதுன்னா அடுத்த அரசு பொறுப்பேற்றுச்சுன்னா 2000 ரூபா கொடுக்கும். இன்னொருத்தர் புதுசாக வர்றாரு, அவர் 2500 ரூபா கொடுக்குறாருன்னு சொல்கிறாரு, அதனால் அவருக்கு வாக்கு செலுத்துவோம். இதெல்லாம் நம்முடைய பலவீனமான மனநிலை. நமக்கு பொறுப்பு இருக்குது, கடமை இருக்குது. நம்ம கேட்கணும்ல, நீ கொடுக்குறியே இந்த பணத்தை எங்கேருந்து கொடுக்குற, இதற்கான அரசாங்கத்துக்கான வருமானம் என்ன, இதை எங்கேருந்து கொடுக்குறேன்னு நம்ம கேட்கணும்ல. நம்ம கேட்கறது இல்லை, நம்ம வாங்கிக்கிறோம். அதோட விளைவு என்ன? பணம் இன்னைக்கு வந்துடும் நமக்கு, அடுத்த நாள் அது எங்கே போகும் அது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க அது மட்டும் அறிவில் தெளிவானவர்களாக இருப்பாங்க. அடுத்த நாள் அது மதுக்கடையில் தான் போய் நிற்கும் அந்த பணம். ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள ஆண்கள் அதை கொண்டு போய் அங்கே தான் சேர்த்துருவாங்க, அது பன்மடங்காக அவங்களுக்கு பெருகும் அப்படிங்கிற உளவியல் தெரிஞ்சு தான் அவங்க இந்த இலவசங்களை எல்லாம் ரொம்ப துணிச்சலாக அறிவிக்கிறாங்க. நாமும் வந்து சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுக்கான வழி அவங்க செய்கிறாங்கங்கிறது தெரியாமல் அந்த வலையில் நாம் சிக்கிக்கிறோம். சிக்கிக்கிட்டதோட விளைவு பார்த்தோம் அப்படின்னா, முதியவர்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து ஒரு கண்ணியமான வாழ்வை சீரழித்து
இது ஒரு அசிங்கம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியறதில்ல. மது போதையில மதிமயங்கி ஒரு சாலை ஓரத்துல விழுந்து கிடந்தோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கேவலம் அப்படிங்கிறது தெரியறதில்ல. ஔவையாரோட கவி ஒன்று உண்டு. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகெட்டு போன திசை எல்லோருக்கும் பொல்லனாம் எழுபிறப்பும் தீயனாம் நல்லோருக்கும் பொல்லனாம் நாடு. இப்படி எல்லாருக்கும் பொல்லனா எழுபிறப்பும் தீயனா ஒரு அசிங்கப்பட்ட வாழ்வை வாழக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம இந்த மது தள்ளுதே, மதிய மயங்கடிக்குதே. நம்முடைய அறிவும் ஆற்றலும் திறமையும் வீட்டிற்கும் நாட்டிற்கும் செயல்படாம போகுது. ஒரு அடிப்படையா வேளாண்மையை சமூகத்துக்கு உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த சமூகம் இப்படி சீரழிந்து போகிறதே என்ற ஒரு விழிப்புணர்ச்சி இல்லாமல் நாம குழியில விழுந்து இப்படி நம்முடைய வாழ்வை சீரழித்துக் கொள்வதற்கு நாம கை நீட்டி வாங்குற இலவசம் முதல்ல ஒரு காரணம். அதை நாம புரிஞ்சுக்கணும். அதை எதிர்க்க துணிச்சலா இருக்கணும். வேணான்னு தவிர்க்கிறதுக்கு ஒரு மனத்துணிவு வேணும், அகத்துணிவு வேணும். அந்த அகப்பண்பாட்டை நாம முதல்ல வளர்த்துக்கணும். அடுத்தது இதுல பெரியவங்க, முதியவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் அப்படிங்கலாம் எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது. எல்லாரும் விழுந்து சீரழிஞ்சு போறதுக்கான ஒரு கேடுகட்ட பண்பாட்டை இந்த சமூகம் நோக்கி போயிட்டு இருக்கு. இதற்கு அரசாங்கங்களே உறுதுணையா இருக்கு. முதல்ல மதுவிலக்கு கொண்டு வர்றோம், மது வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு அரசாங்கத்தோட ஒரு அடிப்படை பிரஜையா நான் பேசுறேன். இங்க ஒரு ஆகச்சிறந்த சிந்தனையாளர் அப்படிங்கிற மாதிரிலாம் என்னை யாரும் பார்க்க வேணாம், அப்படிலாம் இல்லை. நான் உங்களோட ஒருத்தையா அடிப்படை பிரஜையா நான் பேசுறேன். அடிப்படை ஒரு குடும்ப தலைவியா நான் பேசுறேன். ஒரு ஒரு 70 காலங்கள் 71 காலங்களில் மது விலக்கு தமிழ்நாட்டில் இருந்தது. அப்போ லைசன்ஸ் வாங்கிட்டு அரசாங்கத்தோட அனுமதியோட அங்கங்கே இந்த ஒயின் ஷாப் அப்படிங்கிறது நடக்கும். அது பெரிய மனிதர்கள், பெரிய வசதி படைத்தவர்கள், யாருக்கும் தெரியாம போய் சாப்பிடுவாங்க. அதுக்கடுத்து கலைஞர் கருணாநிதி ஆட்சி மது இல்லாம அரசாங்கம் நடத்த முடியாது அப்படின்னு திரும்ப மது விற்பனைக்கு புழக்கத்துக்கு கொண்டு வர்றாங்க. திரும்ப அவங்களே அது வேணாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. இதுலயே தடுமாற்றம், வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தடுமாற்றம். அந்த நிலையில கலைஞர் கருணாநிதி செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும்போது இப்போதைக்கு முடிவே கிடையாதுன்னு சிலேடையா பதில் சொல்லிட்டு நழுவிடுறாரு. அதுல ரொம்ப கனக்கச்சிதமா பேசக்கூடிய ஒரு பண்பு அவருக்கு உண்டு. அடுத்து எம்ஜிஆர் ஆட்சி, மது புழக்கம் இருக்கு. திரும்ப மீண்டும் கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் மலிவு விலை மது கொண்டு வர்றாங்க, அதாவது பாக்கெட் சாராயம். திரும்ப அம்மையார் ஜெயலலிதா அதை அரசுடைமையாக்குறாங்க. புத்தகங்கள் எல்லாம் இப்படி அரசுடைமையாக்குவாங்கல்ல, அறிவை ஆக சிறந்த அரசுடைமையாக்குவது போன்று மது விற்பனையை அரசுடைமையாக்குறாங்க. அரசாங்கமே ஏற்று நடத்துகிறது. அப்போ என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் துணிச்சல் வரும். மது வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு. இது என்னது? இது அறிவிப்பு மட்டும்தான். ஆனால் அதை நாம் பார்த்துக்கலாம், படிச்சுக்கலாம். அந்த மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்களுக்கு கஜானா காலியாயிரும், வருமானம் குறைஞ்சு போயிடும். அப்புறம் நம்ம எப்படி அடகு பிடிக்கிறது? நமக்கு இலவசம் கொடுத்து நம்மளை அடகு பிடிக்கணும்ல 5 வருஷத்துக்கு. அவங்க ஆட்சியில் எல்லாம் வளமாக செழித்து கொழிக்கணும். ஏன்னா இதில் யார் யார் ஆலைகள் நடத்துகிறா? ஆலைகள் நடத்துறது அந்த ஒவ்வொரு கட்சியினுடைய மிகப்பெரிய அமைச்சர் பெருமக்கள், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள். அவங்கள தான் மது ஆலையவே நடத்துகிறாங்க. இதுதான் இவங்க நாட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பார்த்து தான் நாம் திரும்ப 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 நம்ம அவங்களையே தேர்ந்தெடுக்கிறோம். அடுத்தது ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறத நோக்கி போகும் பொழுது ஒன்று அதிமுக ஆட்சி அல்லது திமுக ஆட்சி, இப்படியே தான் நம்ம ஒரு பக்கம் கட்சியினுடைய அடிமைகள், ஒரு பக்கம் இலவசத்தினுடைய அடிமைகள், இப்படியே நாம் அடகு பிடிக்கப்படுகிறோம். இதுதான் உண்மை. இது ஒரு நாகரிக தேர்தல் அடகு. எல்லாம் முடிஞ்சது, திரும்ப அரசாங்கம் எடுத்து நடத்துது. ஆலைகள்லாம் அவங்களுக்குள்ளார அதில் மட்டும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அதில் மட்டும் புரிந்துணர்வு இருக்கும். எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு ரொம்ப சரமாரியா பேசுவாங்க. ஆனால் எந்த ஆலை ஒரு எதிர்கட்சி அமைச்சர் நடத்துகிறாரோ அந்த ஆலையிலிருந்து தமிழ்நாடு அரசாங்கம் மது கொள்முதல் பண்ணும். இதெல்லாம் என்ன ஏமாளிகளை நாம் இருக்கிறதோட விளைவு. அடுத்த அரசாங்கம் எடுத்து நடத்தும். அந்த அரசாங்கத்தில் நடத்தக்கூடிய கடைகளுக்கு அது விற்பனையாளரும் அதை நிர்வகிக்கக்கூடிய கண்காணிப்பாளரும் யாரு? படித்த நம்ம வீட்டு பிள்ளைங்க. இதுக்கு தான் நம்ம படிக்க வச்சோம்.
அண்டா குண்டா அடகு வச்சு அம்மா தாலியை பேங்க்ல வச்சு படிக்க வச்சோன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த மாதிரி அவ்வளவு சிரமப்பட்டு நம்ம படிக்க வச்சது எதுக்குன்னா மதுக்கடையில் நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை. மதுக்கடை வேலை பார்ப்பதுக்கு கூட கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு. கல்விக்கு அழகு அறவழி நிற்றல் என்பது நம்முடைய முதுமொழி. கற்க கசடர என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் கற்றபடி நிற்கணும். கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் நிற்கும் இடம் எங்க அப்படிங்கிறத நம்ம தான் யோசிச்சு பார்க்கணும். இப்படியான ஒரு கேடுகட்ட சமூகத்தை உருவாக்கி வச்சிருக்கிறது இந்த ஆட்சியாளர்களுடைய கொடுமையான பார்வை. இந்த புரிதலை நமக்கு இருக்கு, இந்த உரிமை இருக்கு, கேள்வி கேட்கக்கூடிய உரிமை, தட்டி கேட்கக்கூடிய உரிமை, இது வேணும் அப்படின்னு எது வேணும் எது வேண்டாம்னு சொல்லக்கூடிய உரிமை நமக்கு இருக்கு. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய தேர்வில் தான் அவங்க நம்முடைய பிரஜைகளாக தான் அவங்க ஆட்சியில் உட்காந்துருக்காங்களே ஒழிய ஒன்றும் பெருசாக எங்கேருந்தோ வானத்திலேருந்து குதிச்சு வந்துடல. ஒன்றும் வான தூதுவர்கள் கிடையாது, இறை தூதுவர்கள் கிடையாது. நம்முடைய பிரதிநிதிகள். கேள்வி கேட்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்கு. இது வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை நமக்கு இருக்கு. தட்டி கேட்க வேண்டிய உரிமை நமக்கு இருக்கு. தடுத்து நிறுத்த வேண்டிய உரிமை நமக்கு இருக்கு. இதெல்லாம் நாம முன்னுக்கு நிக்கல அப்படின்னா இந்த சீரழிந்த ஒரு சமூகத்தை கட்டிட்டு இப்படிதான் நாம காலம் தள்ள வேண்டியிருக்கும். எந்தெந்த வகையிலாம் பாதிப்பு வரும். மது குடிக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அவனுடைய தன்னலக்கேடு, உடல்நலக்கேடு. கல்லீரலை சீரழிச்சு, கல்லீரல் அப்படிங்கிறது அந்த உள்ளுறுப்புகள்ல தலைமை மையம் மாதிரி. கல்லீரல் சீரழிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய அனைத்து உறுப்புகளும் செயலிழந்துடும். மூளை செயலிழப்பு ஏற்படும், நரம்பு மண்டல செயலிழப்பு ஏற்படும். இதனால என்ன ஆகுதுன்னாக்க சின்ன பசங்க கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 2 ஆண்டு 3 ஆண்டுகளில் இறந்து போயிடுறாங்க. இப்போ இளம் விதவைகளோட எண்ணிக்கை அதிகரிக்குதுங்கிறது ஒரு பக்கம். அது ஒரு சின்ன குழந்தையா ஒரு குழந்தை அவங்களுக்கு பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன வருது, அந்த குழந்தைகளுடைய படிப்பு என்ன வருது, அதுங்க எப்படி இந்த சமூகத்தை எதிர்கொண்டு வாழ முடியும்? இந்த சின்ன பொண்ணு எப்படி தன்னுடைய உணர்ச்சிகளை எல்லாம் உள்ளடக்கி கொண்டு ஒரு நற்பெயருடன் ஒரு கற்பனையுடன் எப்படி இந்த சமூகத்தில் வாழ முடியும்? அப்படியான பாதுகாப்பு எதுவும் இங்கே இருக்கா? ஒன்று. ரெண்டாவது, சிறு குழந்தைகள், மாணவர்கள்ல இருந்து இளைஞர்கள், சிறு குழந்தைகள்லாம் இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாயிடுறாங்க. ஒரு பையன், என்னுடைய பையனோட கல்லூரியில் படித்த அதாவது இவனுடைய மூத்த மாணவன், சீனியர், அவன் படிக்கும் பொழுது விடுதியில் அவன் தன்னுடைய நாளங்களில் ஊசி ஏற்றிக்கிறது, போதை ஊசி. அதை ஏற்றிக்கொள்ளும் பொழுது நாளத்தை விட்டு தவறி தசை பகுதியில் ஏற்றியதால் அந்த பையன் இறந்து போயிடுறான். அந்த பையனுடைய அப்பா ஒரு காவல்துறை நண்பர், அவர் சொல்றாரு, ஒரு புறம் இது எத்தனை பெரிய வேதனைன்னு பாருங்க. பிள்ளைய அப்பாவும் அம்மாவும் பறி கொடுக்கறது மிக கவலைக்கிடமான ஒரு செயல். இதை பார்த்தவங்களுக்கு, புரிஞ்சவங்களுக்கு, உணர்ந்தவங்களுக்கு தெரியும். அந்த அப்பா சொல்றாரு, என் மகன் சரியாக நாளத்தில் அந்த ஊசியை ஏற்றி கொண்டிருந்தானால் என் மகன் உயிரோட வாழ்த்து இருந்திருப்பான். தவறி அவன் போட்டுக்கிட்டதுனால இன்றைக்கு உயிரே போயிடுச்சு அப்படின்னு. அது அவருடைய அந்த பிள்ளை மீது இருக்க பாசத்துல அவர் புலம்புறாரு. ஏன்னா அந்த ஊசி போட்டுக்கிட்டது எவ்வளவு பெரிய சீர்கெட்ட பண்பாடு, எவ்வளவு பெரிய அதனுடைய ஆபத்து அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தன் பிள்ளை உயிரோடு இருந்தாலாவது பரவாயில்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட அவர் புலம்புறாரு. இது அவனுடைய எதிர்காலத்தை சீரழிச்சிருச்சு. அவனுடைய கல்வி, அவர் என்னென்ன ஆசையிலெல்லாம் அந்த பையனை படிக்க வச்சாரோ அந்த கல்வி ஆசையில மண் போட்டுருச்சு. அந்த குடும்பத்தை அவன் எடுத்து நடத்துவான், நம்மை மீட்டு கொண்டு வருவான், அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு நட்பெயரை எடுத்து கொடுப்பான் என்ற ஒரு நற்பண்பாளனாக அவனை வளர்க்க வேண்டும் என்று நினைத்த அந்த அம்மாவோட கனவு பாழா போச்சு. அந்த குடும்பம் ஒரு வெற்றிடத்தை உள்வாங்கி கொண்டது. அது மட்டும் இல்லை, இதே மாதிரி இது ஒரு உதாரணம். இது மாதிரி தான் சின்ன பிள்ளைங்க எல்லாம் இப்போ வர அந்த நவீன போதைப் பொருட்களுக்கு, கஞ்சா, அபின், குட்கா அந்த மாதிரியான போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்நாளையும் சீரழிச்சுக்கிறாங்க, தன் சார்ந்தவங்களையும் சீரழிச்சிடுறாங்க, தன்னுடைய குடும்பத்தையும் சீரழிச்சிடுறாங்க. வேலைக்கும் ஆள் கிடைக்கிறது இல்லைங்க, சரியான ஆட்கள் வேலைக்கு கிடைக்கிறது இல்லை. வேலையில்லா திண்டாட்டம் என்பது ஒரு புறம், வேலை கொடுப்பவர்களுக்கு வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா இந்த போதைப் பொருள் பயன்பாடு, மது பயன்பாடு, இதில் போதையில் மயங்கி போயிட்டு வேலைக்கு யாரும் வர்றதில்லை. இதனால இன்னும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி நம்முடைய தமிழ் சமூகம் போயிட்டு இருக்கு. இவங்க யாரும் வேலைக்கு வர தயாரா இல்லை அப்படிங்கிறதுனால வெளிமாநிலத்தினுடைய வருகை அதிகரிக்குது. அவங்களோட வருகை அதிகரிக்கிறதுனால இங்க என்ன ஆகும்னா, ஒரு காலத்துல இது தமிழ் மாநிலமா அல்லது வட மாநிலமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய நாம போட்டுக்க வேண்டி வரும். அதனுடைய ஆபத்து என்ன அப்படிங்கிறத நம்ம செய்தித்தாள்ல எல்லாம் நீங்க பாப்பீங்க. இப்ப திருப்பூர்ல கூட
ஒரு வடமாநில தொழிலாளி வந்து ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காரரை தாக்குறான். இது வந்து ரொம்ப சகஜமாக ரொம்ப இயல்பாக நடக்குது. இது மாதிரி எல்லா இடங்கள்லையும் இந்த வடமாநிலத்தினுடைய வருகை அதிகரிக்கிறதுனால ஒன்று நமக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கல, பரவாயில்ல அவங்கள வச்சுக்குவோம், வேலைக்கு வச்சுக்கலாம், அவங்க கொடுத்த சம்பளத்தை வாங்கிட்டு போடுற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையை நம்ம உருவாக்கிக்கிறோம், வேலை கொடுக்குறோம். ஆனால் இது எத்தனை பெரிய ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்னைக்கு தேர்தலில் இவங்கெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் திமுக, அண்ணா திமுக, இப்போ புதுசாக வந்த தாவேகா, இவங்கெல்லாம் வந்து வெற்றியாளர்களாக வரலாம். ஆனால் ஒரு காலத்தில் ஒரு பெரும்பான்மையை தீர்மானிக்கக்கூடிய சிறுபான்மையாக அவன் இருப்பான். அவன் யாருக்கு வந்து அவன் வந்து ஆதரவு தெரிவிக்கிறானோ, ஓட்டு போடுறானோ, அவன் தான் ஒரு சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலராக வர முடியும். அப்படியான ஒரு சீர்கேட்டை நோக்கி ஒரு காலச்சூழலை நாமே உருவாக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அரசாங்கங்கள் தான் காரணமாக இருக்கு. உனக்கு வந்து இலவசம் கொடுக்கறதுக்கு எதை வைத்து நீங்க அறிவிக்கிறீங்க? இதை என்ன தகுதி இருக்கு? எப்படி இதனுடைய இப்ப வந்து சொல்றாரு நான் கஜானாவே காலி ஆயிடுச்சு அப்படின்னு. இது தெரியுமா தெரியாதா? அண்ணன் சீமான் சொன்னாரு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறத அவர் வேடிக்கையா பாடலாவே பாடினாரு. இந்த கடன் இருக்குங்கிறது தெரிஞ்சுதானே அப்புறம் இலவசம் கொடுக்குறேன்னு அறிவிக்கிறீங்க. எதை வச்சு? இழிச்சவ மக்கள் நம்ம இருக்கோம்ல, இவங்க மதுக்கடை நடத்திக்கிட்டே இருப்பாங்க, அதை வச்சு இலவசம் கொடுப்பாங்க. ஒருத்தர் கொடுக்குற ரூபாயோட ஒரு 500 ரூபா கூட கிடைக்குதுன்னா நம்மளும் வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவோம். அந்த துணிச்சல்லாம் அவங்க கொடுக்குறாங்க, வாக்குறுதி கொடுக்குறாங்க. இந்த 4700 சுற்றம் கடை இருக்கிற இடத்துல 717 கடைகளை மட்டும் மூடுறதுனால என்ன பயன்? இந்த பகுதியில் ஒரு 10 கடை இருக்கு, சரி பேருந்து நிலையம் பக்கத்தில், ரயில் நிலையம் பக்கத்தில், அல்லது ஆலயம் பக்கத்தில், பள்ளிகள் பக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை மூடப்பட்டா அந்த ஒரு கடையுடைய விற்பனை அடுத்த கடைக்கு போகுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் கூட்டம் ஜேன்னு இருக்கும், ஜம்முன்னு இருக்கும் வியாபாரம். அந்த துணிச்சல்ல இது ஒரு கண் துடைப்பு. இந்த 717 கடையை நான் மூடிட்டேன் அல்லது மூடுறேன் அப்படின்னு கொடுக்குற வாக்குறுதி அப்படிங்கிறது ஒரு கண் துடைப்பு. ஏன் இந்த மதுக்கடை 717 கடை மூட சொல்லியாச்சு, அது எந்தெந்த கடைகள்ங்கிற விவரப்பட்டியல் இன்னும் வந்த மாதிரி தெரியல. இதுக்கு பதிலாக தனியார் நடத்தக்கூடிய மணமகள் மன்றங்கள், எலைட் பார்கள் இதெல்லாம் திறந்து விடுறாங்க. ஒரு கல்லூரி வாசல்ல ரொம்ப எளிமையா, ஒரு பள்ளி வாசல்ல, கல்லூரி கூட வேணாம், பள்ளி வாசல்ல ரொம்ப எளிமையா கஞ்சா கிடைக்குது. ஒரு பள்ளி மாணவன் கஞ்சா சாப்பிட்டுட்டான் அப்படின்னா அவனுடைய அறிவு எதை நோக்கி செல்லும்? இளம் குற்றவாளி பெருகிறான்ல, கொலைகாரம் பெருகிறான்ல. இப்ப நம்ம ஒரு 4-5 வருடத்துக்குள்ளார பார்த்தோம்னா சின்ன பசங்களோட குற்றம்ங்கிறது ரொம்ப பெருகிருக்கு. இவர்களை ஒரு மனித வளத்தை ஏற்றுக்கொண்டு மனித வளத்தை மேம்படுத்த வேண்டியது அரசாங்கங்களின் பொறுப்பு, கடமை அப்படிங்கிறத உணர்றதில்லை. முதல்ல நாம உணர்த்தணும் அவங்களுக்கு, இது அவங்களோட பொறுப்பு, அவங்களோட கடமை அப்படிங்கிறத உணர்த்தணும். மனித வள அழிப்பை ஒருபுறம் செய்து கொண்டு இவர்கள் வளமாக வளர்ந்து செழித்து கொண்டு இருப்பார்கள். ஒரு செவ்வாய் கிரகத்தில் கூட இவங்க இடம் வாங்கி வீடு கட்டி குடி போகலாம், அந்த அளவுக்கு ஒவ்வொருவருக்கும் சொத்து. ஆனால் மக்களுடைய வாழ்க்கை என்பது கேள்விக்குறி. இதை எதிர்த்து கல்லாக்கோட்டையில், கந்தரக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய மது ஆலையை மூட கோரி எங்கள் மகளிராயம் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது. 400க்கும் மேற்பட்டோர் கைதானோம். அதன் பிறகு கையெழுத்து இயக்கம் நடத்தினோம். கையெழுத்து இயக்கம் நடத்தி அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கொடுக்கப்பட்டது. இந்த கையெழுத்து இயக்கம் எதுக்கு அப்படின்னு கேட்டால், கல்லாக்கோட்டை பகுதியை சுற்றியுள்ள மக்களுடைய உடல்நலக்கேடு, மண் வள அழிப்பு, நீர்நிலை, அதாவது நிலத்தடி நீர் சுத்தமாகவே இல்லை, அங்கெல்லாம் வறண்டு போச்சு, தண்ணிக்கெல்லாம் ரொம்ப தட்டுப்பாடு. இதையெல்லாம் எதிர்த்து தான் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி அந்த ஆலையை அனுமதி காவல்துறை கொடுக்கவில்லை, அது அனுமதி மீறி நாங்கள் தடையை மீறி முற்றுகையிடும் போராட்டத்தை நடத்தி கைதானோம். அதன் தொடர்ச்சியாக நாங்கள் கையெழுத்து இயக்கம்லாம் நடத்தினோம். அந்த வழக்கில் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்டோருக்கு வழக்கு 5 ஆண்டுகள் நடந்தது. இப்போதான் சமீப காலமாக தான் அந்த வழக்கிலிருந்து நாங்கள் விடுதலையானோம். எனவே இன்று புதிதாக இந்த கோரிக்கையை எடுத்து விடவில்லை. கிட்டத்தட்ட 20 ஆண்டுக்கும் மேலாக மதுக்கடைகளை மூட சொல்லியும் மது ஆலைகளை மூட சொல்லியும் மது பிரியர்களை அல்லது மது வெறியர்களை அவர்களுடைய அறிவை செழுமைப்படுத்தி அவர்களுக்கு மறுவாழ்வு மையங்களை உருவாக்க வேண்டும், ஒரு மனித வளத்தை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைக்கிறது. ஒரு ஆண்டுக்கு 50,000 கோடி வருமானம் வருகிறது என்று
சொல்கிறார்கள் டாஸ்மாக் கடைகள் மூலம் அரசாங்கத்திற்கு. இதற்கு மாற்று வழியாகத்தான் நாங்கள் கோரிக்கையை வைத்துவிட்டு மூட சொல்லிவிட்டு மட்டும் சென்று விடுவது பொறுப்பற்றத்தனம் என்பதால் இதற்கு ஒரு மாற்று வழியாக நாங்கள் மாற்று திட்டத்தை முன்வைக்கிறோம். இப்போ ஆவின் பால் நிறுவனம் இருக்குன்னா அது அரசாங்கத்தோடது. இதை இன்னும் சற்று மேம்படுத்தி இப்போ இதனுடைய கொள்முதல் அதனுடைய விற்பனை பார்த்தீங்கன்னா ஒரு 6000 கோடி அளவு தான். இதை விரிவுபடுத்தி இதை செழுமைப்படுத்தி மேம்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மிக பெரும்பகுதி இந்த டாஸ்மாக் வருவாயிலிருந்து பெரும்பகுதி லாபத்தை அதிலிருந்து ஈட்ட முடியும். கிராமப்புறங்களில் உள்ள கறவை மாடுகளை கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய கறவை மாடுகளை இதை நம்ம இதுக்கு பயன்படுத்திக்க முடியும். இதனால் விவசாயிகளும் வேளாண் பெருமக்களும் பயனாளிகளாக இருப்பாங்க. அதனால் அரசாங்கத்துக்கும் பயனாக இருக்கும். இதை மதிப்பு கூட்டுதல் மூலம் 30% 45% வரைக்கும் நாம் வருமானம் ஈட்ட முடியும். ஒரு பொருளை அப்படியே விற்பதை விட அதை மதிப்பு கூட்டி விற்பது, பால் படு பொருட்களாக, பாலாடை கட்டிகளாக, சீஸ் மற்றும் அந்த பன்னீர், இப்போ பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றது பனிக்கூழ், ஐஸ்கிரீம், அது அந்த மாதிரியான தரப்படுத்தி மேம்படுத்தி குடிசை தொழில் மூலமாகவும் அரசாங்கங்கள் இதை மேம்படுத்தி செய்வதாகவும் அரசாங்கம் இதையே பொருட்படுத்தி நடத்துவதன் மூலமும் இந்த வருவாயை ஈடுகட்டி கொண்டு வர முடியும். குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய பால் பவுடர்களாக வேளாண் விளைபொருட்களை வேளாண்மையை மேம்படுத்துவது, அந்த பொருட்களுக்கு மதிப்பு கூட்டல் செய்வது, இப்படி மண் வளத்தையும் நில வளத்தையும் மனித வளத்தையும் பாதுகாக்கக்கூடிய மேம்படுத்தக்கூடிய வரைவு திட்டத்தை மகளிர் ஆயம் முன்வைக்கிறது. எனவே இந்த தாவேக அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கை, நண்பாஸ் நண்பீஸ் குட்டீஸ் எல்லாத்தையும் நீங்கள் உங்களோட அது எப்படி கவர்ச்சின்னு சொன்னால் கூட வருத்தப்படுவீங்க, கோச்சிக்குவீங்க. உங்களுடைய ஒரு கனிவான குரலால் எல்லாரையும் கவர் பண்ணி அம்மா அப்பா வாக்கு செலுத்த வச்சு இன்று அரியணை ஏறி இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த நண்பாஸ் நண்பீஸ் குட்டீஸுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய பொற்கால ஆட்சி எது? மதுவுடன் கூடிய சமூகமா, அல்லது அவர்கள் தன்னுடைய அறிவை, தன்னுடைய அறிவாற்றலை, திறனை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்தை கொடுக்க போகிறீர்களா என்பதை சற்று யோசித்து பார்த்து இந்த மதுக்கடைகளை எல்லாம் மூடி உங்களுக்காக பெரியவர்களிடமும் பெற்றோர்களிடமும் பணிவாக கேட்டுக்கொண்டு வாக்கு வாங்கி கொடுத்த உங்கள் இந்த தமிழ்நாட்டு குழந்தைகளை வாழ வைக்க இந்த மதுக்கடைகளை எல்லாம் மூடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மதுக்கடைகளை உடனே மூட வேண்டும். முயற்சியை மேற்கொள்றது என்ன? இதற்கான மாற்று திட்டங்கள் நிறைய இருக்கிறது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. முறை செய்து காக்கும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் என்பதை மனதிற்கொண்டு மதுக்கடைகளை உடனே மூட வேண்டும். மது ஆலைகளையும் மூட வேண்டும். போதைப் பொருள் பயன்பாடு என்பது எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும், தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த திருமுனை கோரிக்கை விளக்க கூட்டத்தை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.